வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான 7G அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆகா தமிழ்ல ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசா ஒரு பிளாட்டுக்கு வரதை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு ராஜீவ், அதே மாதிரி ஒய்ஃபோட பேரு வர்ஷா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பையன் இருக்கான். புதுசா வீட்டுக்கு வந்தா பால்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களுக்கு பால் தரதுக்காக வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருக்க லேடியும் அந்த பிளாட்டுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு அந்த பிளாட்டை பத்தி சொல்றதுக்காக வராங்க. ஆனா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, உடனே எதுக்காக பேசிட்டு இருக்க, அவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் தரட்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோயினும் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. இப்ப லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. சின்ன வயசுல இருந்து சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்லயே தான் வளர்ந்தேன், அதனாலதான் ஃபீலிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஐடி கம்பெனில வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலை பாக்குறாரு, ஒய்ஃப் வேலை பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் டைம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிஷான்னு ஒரு பொண்ணு வரா. இந்த நிஷாவை பொறுத்த வரைக்கும் ராஜீவை ரொம்ப பிடிக்கும். அக்லாம் பண்றா. ராஜீவை அடையணும்னு நினைச்சிருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால லைட்டா அவளுக்கு கோவம் இருக்கு. இப்ப மொட்டை மாடியில வச்சு எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நிஷா மட்டும் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு கீழே வந்துடுறா. அதாவது ஈரினோட பையனை கூப்பிட்டு கீழே வந்துடுறா. இந்த நிஷாக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண தெரியும் போல. அந்த பையனை ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சிடறா. அந்த பையனோட முடியை எடுத்துக்கிறா. கையில ஒரு பொம்மை வச்சிருப்பா. அந்த பொம்மையில அந்த முடியை சுத்திக்கிறா. இந்த பொம்மையை வீட்டுல எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஒரு சேரை போட்டு மேல இருக்க கபோர்ட்ல அந்த பொம்மையை மறைச்சு வச்சிடறா. இப்பதான் ஈரினும் பையன் மிஸ் ஆகுறத கவனிக்கிறாங்க. இவன் எங்க போனான்ற மாதிரி கீழே தேடி வராங்க. பையன் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறான்ல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கிச்சனை விட்டு இந்த நிஷா வெளியே வரா. இப்ப நிஷாவும் நார்மலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இவ எதுக்கு சேரெல்லாம் போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. வெளியே வந்த நிஷா இருக்கா பாத்தீங்களா, அங்க மஞ்சுளான்னு ஒரு போர்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட போர்டு போல. அந்த போர்டை கீரிலாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்து வீட்டு லேடி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ லோன் போட்டு தான் இந்த பிளாட்டை வாங்கியிருப்பாரு. நானும் பேசாம வேலைக்கு போவா, நம்ம சீக்கிரமா லோன் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீ பையனை மட்டும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்றாங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. எல்லாருமே பார்ட்டி சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பாஸ் கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. பெங்களூர்ல நீங்க ஒரு ட்ரைனிங்காக போனோம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒய்ஃபையும் பையனையும் தனியா விட்டு எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒன்னும் இல்ல, நான் போறேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வைக்கிறேன்ற மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிஷா மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உன்னை சுத்தி சுத்தி வரேன்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என் லைஃப்ல நீ வேணான்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன், முதல்ல வழியை விடு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடந்து போறாரு. இதெல்லாம் கேட்கிற நிஷாக்கு செம்மையா கோவம் வருது. கண்டிப்பா நீ இதுக்காக அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. ஆனா பெங்களூர்ல ஒரு வாரம் ட்ரைனிங்காக போனோம், பரவாயில்லையான்னு கேக்குறாரு. பரவாயில்லன்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இந்த சைடு நிஷாவை நமக்கு காட்டுறாங்க. நிஷா இருக்காங்கல்ல, ராஜீவ் போட்டோ வச்சு ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜீவும் ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன், பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வாட்ச்மேன் இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் இங்க வாட்ச்மேனா இருக்கேன், எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஈரன் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரன் வீட்டுல டிவியை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஃபிட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இடத்த காட்டுறாங்க. ஆட்கள் ஃபிட் பண்ற வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஈரினி இவங்களோட பேர்ல போர்டை வைக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த போர்டையும் ஃபிட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுமே சரின்ற மாதிரி அந்த இடத்துல ஓட்ட போறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போடுறாங்க. பார்த்தா ட்ரில் பிட்டே உடஞ்சிருது. மேடம் ட்ரில் பிட்டே உடஞ்சிருச்சு, நாளைக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வரும்போது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டே உங்களுக்கு கால் பண்ணி டிவியை ஃபிட் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறாரு. ஃபிட் பண்ணிட்டாங்க, ஆனா இன்டர்நெட் கனெக்ஷனை நாளைக்கு தரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப இவங்களும் அந்த டிவி பாக்ஸை எங்கேயாவது வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. மேல கபோர்டு சும்மா தானே இருக்கு, அங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சட்டுன்னு ராகேஷ்னு ஒரு நபர் உள்ள வந்துடுறாரு. ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன உள்ள வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம் நான் தான் ராகேஷ், இந்த வீட்டோட ஓனரு, பத்திரத்தெல்லாம் தந்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஓ நீங்க தான் ராகேஷா, உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. சார் இல்லையான்ற மாதிரிலாம் ராகேஷ் கேட்கறான். இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் பேச்சே சுத்தமா சரி கிடையாது, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதனால இவங்களும் வேகமா டாக்குமெண்ட்டை வாங்கிடுறாங்க. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க.
இப்ப அந்த டிவி பாக்ஸை வைக்கலான்ற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொம்மை மட்டும் இடைஞ்சலா இருக்கு. இவங்க ஃபோர்ஸா தள்ளி வைக்கிறதுல அந்த பொம்மை கீழே விழுந்துருது. அந்த பொம்மை கீழே விழுந்ததுனால உள்ள இருந்து ஒரு ஆன்மா ரிலீஸ் ஆயிருது போல. அந்த ஆன்மா ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்கு. அந்த ஆன்மா ரிலீஸ் ஆனதா பக்கத்து வீட்டு நெய்பர் லேடி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து மஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. ஏமா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு வான்ற மாதிரி வேகமா ஒய்ஃப் அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இல்லங்க மஞ்சு தான் வந்துட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தேவையில்லாம ஏதாவது சொல்லி அவங்கள பயம்புத்தாத, வா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வேகமா கூட்டு போயிடுறாரு. நடந்து எதுவுமே ஹீரோயினுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோயின்லாம் அந்த பேயை ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நைட் ஹஸ்பண்டும் கால் பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ராகேஷ் வந்து டாக்குமெண்ட் தந்ததை பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஊர்ல இருக்கேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து தாங்கன்ற மாதிரி தானே சொன்னேன், அவர் எதுக்காக வந்து தந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேட்கறாரு. எது நீங்க ஊர்ல இருக்கீங்கன்றது அவருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காருன்னு தெரிஞ்சோ எதுக்காக வந்தான், நம்ம கிட்ட ஃப்ளோட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல தான் பையன் படுத்திருப்பான். நடுவுல ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது பையனை காணோம். வெளியே டிவி ஓடிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. டிவி தான் பாக்குறான் போலன்னு வெளியே வராங்க. அவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் டிவி பாப்பியா, காலையில பாத்துக்கலாம், படுக்க வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திரும்பி டிவி ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. பையனோட வேலைன்னு பார்த்தா பையன் பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கான். அப்புறம் எப்படி டிவி ஓடுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா வெளியே வந்து பாக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா டிவி ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி கிளம்பலாம் நடக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா ஒரு பொம்மையை மிதிச்சிடுறாங்க. தொட்டாலே அந்த பொம்மை அசையும். அது அசைறத பார்த்து இவங்க பயந்துடுறாங்க. அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை யாரோ தூக்குறாங்க போல. அந்த பொம்மை அந்த இடத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இவங்க சொல்ற இடத்துல அந்த கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அதே சமயம் போர்டு மாட்டணும்னு சொன்னீங்களே மேடம், தாங்க மாட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே போர்டை தந்துடுறாங்க. திரும்பி அந்த நபர் ட்ரில் போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரும் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரில் போடுறாரு. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து பிளட் எல்லாம் பீச்சிட்டு அடிக்குது. மேடம் பிளட் வருதுன்ற மாதிரி இவர் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. ஹீரோயினுமே பிளட் வரதை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. உடனே வாட்ச்மேன் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கீழே வந்து வாட்ச்மேனை பாக்குறாங்க. வாட்ச்மேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாரு. பிளட் வருதுன்ற மாதிரிலாம் சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஆனா வாட்ச்மேன் வரும்போது பிளட் எல்லாம் வந்திருக்காது. நீங்க செவத்துல இருந்து பிளட் வருதுன்னு சொன்னோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நீங்க தான் மேடம் தேவையில்லாம யோசிச்சிருக்கீங்க, நான் வரேன்ற மாதிரி வாட்ச்மேன் கிளம்பிடுறாரு. செவத்துல பிளட் எல்லாம் காணாம போயிருச்சு. ஆனா இவங்க கையில பட்ட பிளட் இன்னும் இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப பையன் கூட ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப எல்லாமே ஓகேவா மேடம்னு வாட்ச்மேன் கேக்குறாரு. இப்ப இந்த பையனும் உங்க பேர் என்னன்னு கேக்குறான். பாலான்ற மாதிரி சொல்றாரு. கிரிக்கெட் பாலா இல்ல ஃபுட்பாலா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிண்டல் பண்றான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பையன் கிண்டல் பண்ணிருப்பான் போல. ரோகனும் இதே மாதிரி தானே கிண்டல் பண்ணான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வேகமா வராங்க. கலர் புக் எல்லாம் விற்கிற ஒரு நபர் தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க 500 ரூபாய் தந்தாங்க. நான் சேஞ்ச் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க மேடம் சேஞ்சுன்ற மாதிரி தந்துட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா கலர் புக் எல்லாம் வாங்கி வச்ச மாதிரி இருக்கு. நம்ம வாங்கலையே, யார் வாங்கியிருப்பான்னு யோசிக்கிறாங்க. இப்ப பர்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணா ஒரு 500 ரூபாய் மட்டும் குறைஞ்சிருக்கு. யாரோ 500 ரூபாயை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு தெளிவா புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. சிசிடிவி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பிளாட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நபருமே கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறாரு. அவன் உண்மையிலேயே மொத வாட்டி வந்து புக்கு தந்திருப்பான். 500 ரூபா ஒருத்தங்க தந்திருப்பாங்க. இது யாரா தந்தது அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வாட்ச்மேனும் பையனை தனியா விட்டா வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ பையனை வேற தனியா விட்டு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையன் பார்த்தா தனியா பேசிட்டு இருக்கான். இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. ரோகன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க யாருமே கிடையாது, பேசுறத நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவன் பேசிக்கிட்டே இருக்கான்றதுனால அடிக்கிறதுக்கு வராங்க. அப்படி அடிக்க வர இவங்களோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இங்க நடக்கிறதுக்கும் அந்த நிஷாக்கும் சம்பந்தம் இருக்கா என்னன்னு தெரியல. நிஷா தொடர்ச்சியா பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முழிப்பு வந்துருது. காரணம் யாரோ கதவை ஃபோர்ஸா தட்டிட்டு இருக்காங்க. யாரு தட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க தட்டுற சத்தத்தினால இவங்களுக்கு காதே வலிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சத்தம் நின்றுது. இதனால ஹீரோயினும் வெளியே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பொறுமையா கதவை திறந்து வெளியே வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் உருவம் வருது. அந்த பேய் உருவம் இவங்களோட கழுத்தை போட்டு நெரிக்குது. இப்ப பயத்துல இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அப்பதான் வந்த எல்லாமே கனவுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப யாருமே கதவை தட்டல. இருந்தாலும் வெளியே போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கனவுல ஒரு பேய் தெரிஞ்சதுல அது நிஜத்தையும் தெரியுது. இதனால பயந்து இவங்க வேக வேகமா பெட்ரூம்க்கு போய் படுத்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமா,
சொன்னா அவர் தேவையில்லாம கஷ்டப்படுவாரு, லோன் போட்டு வேற இந்த இடத்த வாங்கியிருக்கோம், மாறி போறதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரனுக்கு ரியான்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இவங்களாம் சேர்ந்து வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன், இந்த டைம் வந்துரு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப ஈரனும் பையனை கூப்பிட்டு லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பையன் சைக்கிளை வச்சு கண்ணாடியை இடிச்சுக்கிட்டே இருக்கான். இடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இடிக்கலமா, ரோகன் தான் இடிக்கிறான் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இப்பதான் அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆவறத ஈரன் கவனிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஈரனுக்கு பயமா இருக்கு. இப்ப பையனை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரனும் ரியாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வீட்டுல நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரியா சுத்தமா நம்ப மாட்டாங்க. வீட்டுல நிறைய ஹாரர் சீரிஸ் பாக்குற போல, அதனால தான் இந்த மாதிரி தோணிட்டு இருக்கு, இதெல்லாம் நிஜம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் ஈரன் சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கே ஸ்டே பண்றதுக்காக வரேன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரனோ சரின்ற மாதிரி ரூம் எல்லாம் காமிச்சிடுறாங்க. இப்ப ரூம்குள்ள வந்த ரியா இருக்காங்கல்ல, எதையோ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஈரனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து கேக்குறாங்க. அதுக்கு ரியா சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமோ பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்ன, நான் ஒன்னுத்தையுமே பார்க்கலையேன்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப விளையாட்டுக்கு தான் பண்ணியா, என்னோட பிரச்சனை உனக்கு விளையாட்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஈரன் ஃபீல் பண்றாங்க. சரி கோச்சுக்காதரி சாரின்ற மாதிரி ரியாவும் சொல்லிட்டாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஈரனுக்கு ரியா கிட்ட இருந்து கால் வருது. இவன் எங்க போனான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசுற ரியா இருக்காங்கல்ல, நான் உன் கூட சேர்ந்து தானே படுத்தேன், திடீர்னு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாயமா மொட்டை மாடிக்கு வந்திருப்பாங்க, இங்க எப்படி வந்தோன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி கீழே இறங்குறதுக்காக வராங்க. அப்போ ஒரு உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. இது என் வீடு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவங்களும் பயத்துல வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி ஓடி இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே வீட்டுல ஏதோ இருக்கு, நீ கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நெய்பர் லேடி ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாங்க. யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. எங்க அந்த ரோகன் பையன் தான் நிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. தேவையில்லாம நீ கற்பனை பண்ணாத, ரூமுக்கு போய் படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரு கண்ணை வச்சு பாக்குறாரு. உண்மையிலேயே ஒரு பையன் நிக்கிற மாதிரி தெரியுது. லைட்டா இவர் பயப்படுறாரு. ரூம்குள்ள போயிடுறாரு. ஈரன் வீட்டுல இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாக்குறதுக்காக ஈரன் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா வெளியே யாரையுமே காணோம். என்ன யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு உள்ள வராங்க. திரும்பி காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. திறந்து பார்த்தா யாரையும் காணோம். இவங்க பயத்தோட திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. பயந்து திரும்பினா ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ஒரு வாரம் முடிச்சுட்டு வந்துட்டாரு போல. நம்ம அவுட்டிங்க்கு வெளியே போலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை கேட்கிற ஹஸ்பண்ட் பெருசா நம்ப மாட்டாரு. நீ தான் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற, புது இடம்ல, அதனால தான் அப்படிலாம் தோணுதுன்னு சொல்றாரு. இந்த ரியா கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்காங்க. அப்ப பக்கத்துல வந்து இந்த நிஷா பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஈரன் வீட்டுல நடக்கிறத பத்தி எல்லாம் இந்த ரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இவ கேட்டு வச்சுக்கிறா. அப்படி கேட்டு வச்சவ மத்தவங்க கிட்ட சொல்றா. அது மூலியமா ஆபீஸ் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ வரும்போது ஹீரோ கிட்டே நேரடியா உன் வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்காமேன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இதெல்லாம் நிஷாவோட வேலைன்னு நினைக்கிறாரு. ஆனா நிஷா எனக்கு ரியா தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரன் பையனும் இந்த நெய்பர் வீட்டுக்கு வந்துடுறான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க ஒரு டிராயிங் புக் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்றான். டிராயிங் புக்கா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனும் ஒரு ரூம்க்கு கூட்டு வந்து அங்க இருக்க டிராயிங் புக்கை எடுக்கிறான். அது ரோகன்ன்ற பையன் வச்ச டிராயிங் புக்கா இருக்கும். இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் ஈரனும் பையன் காணாம போயிருக்கிறத கவனிக்கிறாங்க. தேடி வரும்போது தான் நெய்பர் வீட்டுல இருக்கிறது தெரிய வருது. சொல்லாம கொல்லாம வருவியான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நீ எதுக்காக ரியா கிட்ட இத பத்தி சொன்ன? ரியா இப்ப ஆபீஸ் முழுக்க பரப்பிட்டா, ஆபீஸ்ல எல்லாருமே இத பத்தி தான் கேக்குறாங்க, ஒரே தொல்லையா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சாரி எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி ரியாக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி ரியாக்கு கால் பண்ணி எதுக்காக சொன்னேன்னு கேக்குறாங்க. நான் தெரியாதனமா அந்த நிஷா கிட்ட சொல்லிட்டேன், அந்த நிஷா தான் ஆபீஸ் முழுக்க பரப்பி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேய் ஓட்டுறவங்கள அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரியா சொல்றா. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. நீ வீடியோ கால்லயே இருன்ற மாதிரி ஃப்ரெண்ட வீடியோ கால்ல வச்சிடுறாங்க. இப்ப நெட்ல அந்த மாதிரி ஆளுங்களை தேடலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க டைப் பண்ண யாரோ அழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஈரன் விடாம டைப் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேப்டாப்பே வெடிச்சிருது. இப்ப ரியா இருக்காங்கல்ல, உன் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரன் லைட்டா திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி அந்த பேய் தான் இருக்கு. ஈரனுமே பேய் இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. இது என் வீடு, இதை யாருக்காகவும் விட்டுட்டு நான் பயந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா பையன் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பால்கனி சைடு இவங்க வந்து பாக்குறாங்க. பையன் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி எக்கி கையை பிடிச்சு காப்பாத்திடுறாங்க.
அந்த பேய் தான் இந்த வேலையை பண்ணிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்க போர்டை உடைக்கிறதுக்காக ஒரு பொருளை எடுத்துடுறாங்க. வெளியே இருக்க அந்த போர்டை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவ்வளவு நாள் எதையும் கண்டுக்கல, இப்ப மட்டும் எதுக்காக வெளியே வரீங்க, உள்ள போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியுது, இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த உருவம் எதிர வருது. கழுத்தை பிடிச்சி இவங்களை அந்த இடத்துல பறக்க வச்சிட்டு இருக்கு. இந்த சமயம் தான் அந்த நெய்பர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ நல்லவ மஞ்சு, இந்த மாதிரிலாம் பண்ணாத விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய் விட்டுறது போல ஈரினம் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. நீங்க மஞ்சுன்னு தானே கூப்பிட்டீங்க, அப்ப ஏற்கனவே மஞ்சுன்னு ஒருத்தி இங்க பேயா இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சும் எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. அப்பதான் மஞ்சுவும் மஞ்சுவோட பையனான ரோகனும் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் மஞ்சுவோட ஸ்டோரி என்னன்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சுவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இந்த வீட்டுல மஞ்சுவும் மஞ்சுவோட பையனும் மட்டும் தான் இருக்காங்க. நடுவுல அந்த நெய்பர்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோகனும் செக்யூரிட்டி கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறான். அவர் பாலான்னு சொல்லிட்டாரு. கிரிக்கெட் பாலா ஃபுட்பாலா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கலாய்ச்சிருப்பான். இந்த பையன் சொன்னதை பத்தி தான் அப்ப யோசிச்சு பார்த்திருப்பாரு. இப்ப ராகேஷ் நமக்கு காட்டுறாங்க. ராகேஷோட தங்கச்சியா தான் இந்த மஞ்சு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தான் இந்த இடத்துல கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேருக்குமே சொத்தை பிரிச்சு தந்திருப்பாரு. ராகேஷ் ரம்மி விளையாடி எல்லா காசையும் விட்டுருப்பான். இப்ப இவங்க வச்சிருக்க பிளாட்டை எழுதி வாங்குறதுக்காக வந்திருக்கான். அதெல்லாம் எழுதி தர முடியாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ராகேஷ்க்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதை எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃபு கிட்டயே கேட்போன்னு கேட்டு பாக்குறாரு. ஏற்கனவே என்னோட வீட்டுல இருந்து வாங்கி வாங்கி நிறைய தந்துட்டேன், இதுக்கப்புறம்லாம் என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் பெரிய அமௌண்ட் பெண்டிங்கா வச்சிருப்பான், அதை எப்படிதான் தரது அப்படின்ற மாதிரிலாம் பார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கடன் தந்த எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க. இன்னும் உனக்கு 10 நாள் தான் டைம், அதுக்குள்ள வாங்கின காசை மொத்தமா தந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுல உன்னோட ஒய்ஃப தனியா தானே இருக்கா, அடிக்கடி போய் தொல்லை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அளவுக்கு அதிகமா சரக்கு குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க பையனும் எதுக்காக நான் இவ்வளவு சரக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வைக்கலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்றான். இந்த ராகேஷோட ஒய்ஃப் குளிச்சுட்டு வெளியே வராங்க. பார்த்தா அந்த கடன் கொடுத்த 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க, நான் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லமா, இங்கே ட்ரெஸ் மாத்து அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்றாங்க. இந்த ஒய்ஃபும் பயத்துல கத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ராகேஷ்க்கு வந்த கனவா இருக்கும். ஐயோ அப்படி நந்துட்டா என்ன பண்றது, அதுக்குள்ள எப்படியாவது இந்த கடன் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உன் தங்கச்சி கிட்ட இருந்து இடத்த வாங்குறது தான் ஒரே வழின்ற மாதிரி சொல்றாரு. தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை வச்சு மிரட்டினா இடத்தை எழுதி தந்துருவா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப இருக்க ஒரே வழி அதுதான்றத ராகேஷ் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நடுவுல மஞ்சு முழிக்கும் போது பையன் காணோம். பையன் எங்கன்னு தேடி வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க 3 பேருமே பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ மட்டும் சைன் போடலன்னு வச்சுக்கோ, உன் பையன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. நான் சைனை போட்டுறேன், பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சைனை போட வச்சுட்டு பையனை விட்டுறாங்க. பையனும் எதுக்காகமா சைன் போட்டீங்கன்னு கேக்குறான். இந்த வீட்டை விட்டு யாராலையும் நம்மளை அனுப்ப முடியாது, லீகலா என்ன பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்க ராகேஷ் இந்த விஷயத்தை கேட்டுறாரு. அப்படி கேட்டவரை நின்றுறாரு. இவளை விட்டுட்டு போனா என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான், அதனால இவளோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பி இவங்களை லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணவங்க அவங்க வாயில சரக்கெல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் கெஞ்சுறான். ஆனா இவங்க கேட்காம சரக்கெல்லாம் நிறைய ஊத்திடுறாங்க. விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி மஞ்சு கேக்குறாங்க. ஆனா இவனுங்க அந்த பையனையும் மஞ்சுவையும் அடிச்சு இந்த இடத்துல மயக்கமாக்கிடுறாங்க. இந்த இடத்த வெடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவங்க பிளான். இப்ப சிலிண்டர்ல கேஸ் லீக் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே போனவங்க லைட்டரை தூக்கி போடுறாங்க. அது மூலியமா அந்த இடம் வெடிச்சு சதறுது. அந்த வீட்டை அப்படியே விற்க முடியாதுல்ல, ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு விக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கிறாரு. கவலைப்படாத, சீக்கிரமா வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சாப்பிடுற டைம் வந்ததுனால எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு மட்டும் உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்ப சரக்கு பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. பார்த்தா அந்த இடத்துல மஞ்சுவோட பேய் தான் இருக்கு. அந்த பேய் இவரை அசைய விடாம பண்ணிருது. அதே மாதிரி இவரோட வாயில நிறைய சரக்க ஊத்த வச்சிட்டு இருக்கு. அப்படி ஊத்துன பேய் ஒரு ஸ்டேஜ்ல இவரை மாடியில இருந்து தள்ளி விட்டுருது. கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்கு இந்த தகவல் கிடைக்குது. உடனே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்ற மாதிரி வேக வேகமா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. மாடியில இருந்து குதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க. இதனால இவர் இருக்கார்ல, மாடியில பாக்குறாரு. அப்பதான் மஞ்சுவோட ஆவி இவருக்கு தெரியுது. இது ஆவியோட வேலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாருக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராகேஷ் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்துடுறாரு. மஞ்சு, இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், தைரியம் இருந்தா இப்போ வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே அட்டாக் பண்றதுக்காக வேகமா இவரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க.
அப்பதான் இவருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க சாமியார் வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்த சாமியார் வந்த பேய ஒரு பொம்மையில லாக் பண்ணிடுறாரு. இதே வீட்டுல யூஸ் பண்ணாத இடத்துல இந்த பொம்மையை வைக்கணும், அது மூலியமா தான் இவ கண்ட்ரோல்குள்ள இருப்பான்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டாரு. எங்க வைக்கலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. இந்த கபோர்டு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சாமியாரும் கபோர்டுக்குள்ள வச்சிடுறாரு. அதே மாதிரி உன் சேஃப்டிக்கு இந்த தாயத்தை வச்சுக்கோ, இதை நீ போட்டிருக்க வரைக்கும் அவன் நெருங்க முடியாதுன்னு தந்திருப்பாரு. ஈரின் எடுக்கும் போது அந்த பொம்மை தான் கீழே விழுந்திருக்கும், அதனாலதான் இவங்க ரிலீஸ் ஆயிருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, இவ இந்த வீட்டுக்கு இப்ப வாழ வந்திருக்கா, இவளை தொல்லை பண்றதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம என் பையனை வேற சாவடிக்க ட்ரை பண்ணிருக்கேன்னு ஈரேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன பையனை போய் நான் எப்படி சாவடிப்பேன், நடந்ததே வேறன்ற மாதிரி மஞ்சுவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பான். அந்த பொம்மை மாடியில இருந்து கீழே விழுந்துரும். அதை எடுக்கணுன்ற மாதிரி இவன் எட்டி விழுறதுக்காக போயிருப்பான். அப்ப சட்டுன்னு மஞ்சு தான் பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் அவன் அந்த இடத்துல பறந்திருப்பான். நான் காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன்னு மஞ்சு புரிய வைக்கிறாங்க. பையனை காப்பாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஈரினும் மன்னிச்சிடுறாங்க. நீங்க இங்கேயே இருந்து பண்ண வேண்டியதை பண்ணுங்க, அப்பதான் நீங்களும் நிம்மதியா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இதனால இந்த நெய்பர்ஸ் வேகமா கிளம்புறாங்க. என்ன இவங்க கிட்டயும் பேய பத்தி தான் சொன்னியா, உன்னால ஆபீஸ்ல எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா, பேயும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லங்க இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரு நம்பாம பேசிட்டு இருக்காரு. அப்ப பேய்ங்களே நேர்ல வந்துருது. இத பாக்குற இவரு ஷாக்ல மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. இப்ப காலையில முழிச்ச ஈரவும் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை இழுத்துட்டு போக பாக்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லங்க, இருக்கலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. உனக்கு ஓகேனா இருக்கலாம்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப குளிக்கிறதுக்காக போகும்போது இவரோட போன்ல மெசேஜ் வருது. அந்த நிஷா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. என்ன மீட் பண்ண வான்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புறாங்க. ஈரன் தான் அதை பாக்குறாங்க. பார்த்த ஈரன் இன்னைக்கு மீட் பண்றதுக்காக வரன்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக போன்ல இருந்து டெலீட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நீ வீட்டுல தனியா இருந்துருவியான்னு கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் ஈரனுக்கு அந்த ரியா கிட்ட இருந்து கால் வருது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இவ்வளவு நாள் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நிஷாவை பாக்குறதுக்காக இந்த ரியா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்பதான் அவன் பிளாக் மேஜிக்லாம் பண்றது தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. நிஷா இருக்கால, இத பத்தி வெளியே சொன்னு வச்சுக்கோ, உனக்கே பிளாக் மேஜிக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பா. அதுக்கு பயந்துதான் சொல்ல, அவ தான் உன்னோட ஹஸ்பண்ட் போட்டோ வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தா, உன் வீட்டுல நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு போலன்னு சொல்லிட்டாங்க. நிஷா அன்னைக்கு பண்ணது ஈரனுக்கு ஞாபகம் வருது. இப்ப கபோர்டை செக் பண்றாங்க. அப்பதான் அவ வச்ச பொம்மையை பாக்குறாங்க. இவளை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மஞ்சுவை பார்த்து சொல்றாங்க. இப்ப நிஷா வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நிஷாவும் சந்தோஷமா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்திருக்காரு. ஹீரோவை பாக்குற நிஷாவும் சந்தோஷப்படுறாங்க. அவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இது எல்லாமே நிஷாவோட இமேஜினேஷனா இருக்கும். இப்பதான் முடிக்கிறாங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. அவர் தான் வந்திருப்பாருன்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். என்ன அவர் வரவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க. நிஷாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக் ஒரு நபர்கிட்ட இருந்து தான் கத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நபர் கூட வீடியோ கால்ல கனெக்ட் ஆயிடுறாங்க. அவரும் ஒவ்வொரு விஷயமா இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. உன் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாக்குற இவங்களும் பேய், உங்களுக்கு தான் பேயை ஓட்ட தெரியும்ல, ஓட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது பேயை ஓட்ட தெரியுமா, நானே ஒரு டுபாக்கூருன்ற மாதிரி அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. நிஷாவும் என்ன விட்டுன்னு கெஞ்சுறாங்க. இதுக்கப்புறம் ஈரனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அதே மாதிரி நான் சொல்றவனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கணும், உடனே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த நிஷாவும் பயந்து கால் பண்றா. அந்த சாமியாருக்கு தான் நிஷா கால் பண்றா. என் வீட்டுல ஒரு பிரச்சனை, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றா. வரன்ற மாதிரி அந்த சாமியாரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சாமியார் ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக போயிருப்பாரு. அதனால மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப சடனா மஞ்சு பேயா எதிர வராங்க. இத பாக்குற அந்த சாமியாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த மஞ்சுவோட பேய் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. கரண்ட் வயர் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் மேல படுற மாதிரி பண்ணிருது. ஷாக் அடிச்சதுல சாமியாரும் இறந்து போயிடுறாரு. இப்ப நமக்கு ராகேஷா காட்டுறாங்க. ராகேஷோட ஒய்ஃப் வெளியூர்ல இருக்காங்க போல, நான் சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வெளியூர்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல இவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராகேஷ் நிறைய லேடிஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணி இவரோட வழிக்கு கொண்டு வருவார் போல. இத பத்திலாம் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே பார்ல சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஈரன் இருக்காங்கல்ல, வழியில நின்னுட்டு இருக்காங்க. இந்த பையனும் பார்த்து காரை நிறுத்திடுறான். மேடம், நீங்க ராகேஷ் சாரோட வீட்டை தானே வாங்கியிருக்கீங்க, உங்களை 2-3 வாட்டி பார்த்திருக்கேன், வாங்க மேடம் நானே வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அட வாங்க மேடம்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கடைசியில வண்டியில ஏறிடுறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஈரன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஈரனுமே நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஈரன் இல்லாம மஞ்சு இருக்காங்க. இப்ப இந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால கண்ட்ரோல் இல்லாம இவன் காரை ஓட்டுறான். கார் வேகமா ஒரு இடத்துல இடிச்சிருது. அந்த இடத்துல வெடிச்சு சதறிடுது.
இப்ப காலையில போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் இந்த ராகேஷ்க்கு தகவல் கொடுத்து வர வச்சிடுறாங்க. குடி போதையில வந்துதான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ராகேஷ் யோசிக்கிறாரு. குடிச்சிட்டு கார் ஓட்டாதீங்கன்னா யாரு கேக்குறா, அதனாலதான் இப்படி போய் சேர்ந்துட்டான், இவனெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அப்படி புலம்புனவர் சரக்கு அடிச்சுட்டு கார் எடுத்துட்டு இங்க இருந்து போறாரு. இந்த ராகேஷ்க்கு ஈரின் மேல ஒரு கண்ணு இருந்ததுல, ஈரினும் என்னோட வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஈரினுமே செடியூஸ் பண்ற மாதிரி தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரக்கு அடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரின் சரக்கெல்லாம் அடிக்க வச்சிடுறாங்க. அந்த சரக்கு அடிச்சோன்னே இவர் மயங்கி விழுந்துடுறாரு. இவங்க தான் மயக்க மருந்து தந்திருக்காங்க போல. இப்ப முழிச்சு பார்க்கும் போது கையில இருக்க தாயத்து காணாம போயிருது. ஈரின் தான் மயக்கமாக்கி அந்த தாயத்தை எடுத்திருக்காங்க. இப்ப வீட்டுல மஞ்சுவோட பேய் இருக்கிறத பாக்குறாரு. உடனே இங்க இருந்து போகணுன்ற மாதிரி வேக வேகமா வெளியே வராரு. அப்ப அந்த நெய்பர்ஸ பாக்குறாரு. நெய்பர்ஸ எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்றாரு. தங்கச்சியை சாவடிச்சுட்டு நீ எல்லாம் எப்படா நல்லா இருப்ப, நீ எல்லாம் அழிஞ்சுதான் போவன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கும் அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவர் வேகமா ஓடுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு இவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தா இவர் வீட்டுக்கும் மஞ்சு வந்துடுறாங்க. நான் நினைச்சிருந்தா அங்கேயே உன்னை சாவடிச்சிருப்பேன், ஆனா அவ வாழ வேண்டிய இடம், அதனால தான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறான். நானும் இப்படிதானே கெஞ்சினேன், விட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க. அவன் சிலிண்டர் வெடிக்கிற மாதிரி பண்ணால, இவங்க ஏசி வெடிக்கிற மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி ஏசி வெடிக்கிற மாதிரி பண்றாங்க. அதனால இந்த இடத்துல இவன் இறந்து போயிடுறான். ஏசி வெடிச்சதுல ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல காட்டுறாங்க. மஞ்சு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டாங்கல்ல, நான் போறேன்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஆபீஸ் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வராரு. ஹஸ்பண்டுக்கு வீட்டை பார்க்கவே பயமா இருக்கு. நம்ம சீக்கிரமா வேற எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் பேய்லாம் வராது, இது நம்மளோட வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பையன் தனியா பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஈரினும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. பார்த்தா பையன் நெய்பர் ஃபேமிலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மஞ்சு பேர் இருக்க இடத்துல இப்ப இவங்களோட பேர் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.